இந்த நெக்கலாக இருக்கிறது, இந்த கோபமாக இருக்கிறது, எப்பயுமே கொஞ்சம் ஐப்பாகவே இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படியே இந்த பிலிம் காட்டுறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ரிஷபம் இந்த வருஷத்தில் ஹீரோ நீங்கள், அதாவது சுக்கிரன் உங்கள் ராசியுடைய அதிபதி. நிறைய சக்ஸஸ் ஏற்படும். கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிஷபத்துக்கு துர்கை, கட்டில் ப்ராப்ளம். கட்டுன்னா என்ன? பெருங்குடல், சிறுங்குடல். இதை நீங்கள் கிளியராக வச்சுக்கலன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்கிட்ட போகாமல் நல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், வயிற்று டாக்டரை போய்ப்பார். அனுபவிக்கணும். நல்ல நேரத்தை, நல்ல காலத்தை, நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக என்னன்னா நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். குழந்தை அமைப்பு, குடும்ப அமைப்பு, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றது, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த ரிஷபம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே லவ் ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரு, இந்த ஃபெயிலியருன்னு ஏதோ கதை பேசுவீங்க. அவன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அவன் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் நீங்கள் ஒன்றவோ அப்படியே அப்படியே பேசின்னு இருப்பீங்க. பட்டினத்தார் மாதிரிலாம் பேசுவீங்க. அதெல்லாம் மாறிடும். நல்ல பையன் வந்து இல்லைன்னா நல்ல பொண்ணு வந்து கதவை தட்டும், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் வரும்னா ரிஷபம் வரும். லாபம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும். இந்த நெக்கலாக இருக்கிறது, இந்த கோபமாக இருக்கிறது, எப்பயுமே கொஞ்சம் ஐப்பாகவே இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படியே இந்த பிலிம் காட்டுறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. கொஞ்சம் டவுன் ஆனீங்கன்னா ரிஷபத்துக்கு அற்புதமான அமைப்பு தரும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். உங்களுக்கு இருக்கிற மூளை தான் எல்லாருக்கும் இருக்குது. எப்பயுமே அப்படியே ஒரு மெதப்பாகவே இருப்பீங்க. காலையில் எழுந்துக்கிறதுக்கே முடியாதில்லை உங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சு பாருங்கள். எழுந்தவுடனே பாத்ரூமில் போய் குளிச்சுடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்டாக ஆகிடும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாங்கி எல்லோரையும் அதை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அதுலேருந்து கொஞ்சம் மாறி ஹாப்பியாக இருங்க. ரிஷபத்துக்கு நல்லது.